வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுடன் தொடர்படும் ராணுவம் தொடர்பில் சபையில் அம்பலமான தகவல். சர்வதேச ஊடக நேர்காணலில் அச்சுறுத்திய ரணில். இஸ்ரேலில் இலங்கை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. இதற்கு உடன் முற்றுப்புள்ளி வையுங்கள். இந்தியாவிடம் காரசாரமாக முன்வைக்கப்பட்ட விடயம். பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பில் அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்வது விரிவான செய்திகள். போதைப்பொருளுடன் தொடர்புடைய ராணுவத்தினர் கைது செய்யப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், யுத்தத்தின் பின்னர் வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பாவனை, அதன் விநியோகம் மற்றும் வியாபாரம் என்பன பரந்துபட்டு காணப்படுவதாக கூறியுள்ளார். விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கில் பரிபாலனம் செய்த காலங்களில் அங்கு போதைப்பொருள் பாவனை என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. போர் முடிந்த பின்னர் போதைப்பொருள் விநியோகம் என்பது முழுமூச்சாக நடைபெறுகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை வழக்கு தொடுப்பதில் இருந்து பாதுகாக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதியும் 6 முறை பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க நாளை ஒளிபரப்பாகும் சர்வதேச ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றின் நிகழ்ச்சியை நேர்காணலின் போது இது தொடர்பான குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். 2019 ஆண்டு இலங்கையை உலுக்கிய கொடிய பயங்கரவாத தாக்குதல்களுடன் அரசாங்கத்துக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தனது நிர்வாகம் நம்பகத்தன்மையுடன் விசாரிக்க தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்துள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க செய்தியாளருடன் 1 மணி நேர நேர்காணலின் இடையில் நேர்காணலிருந்து விலகிச் செல்வதாக அச்சுறுத்தியுள்ளார். ஆனால் இறுதியில் நாட்டின் உள்நாட்டு போரை தொடர்ந்து போர்க்குற்ற விசாரணைகளை அரசாங்கம் கையாண்ட விதம் மற்றும் 1980களின் பிற்பகுதியில் அவரது கண்காணிப்பின் கீழ் செய்யப்பட்ட சித்திரவதை குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தீவிரமான விவாதத்துக்காக அவர் நேர்காணலில் தொடர்ந்து அமர்ந்திருந்தார். இலங்கை நாட்டில் வழக்கு தொடர்வது குறித்து முடிவெடுப்பது ஒரு அரசியல் பிரமுகர் அல்லாத சட்டமா அதிபர் தான். நாங்கள் அவருக்கு ஆதாரங்களை மட்டுமே அனுப்ப முடியும் என்று விக்ரமசிங்க கூறினார். இந்த நிலையில் 2022 ஆண்டு வெகுஜன போராட்டங்களை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு அவர் பாதுகாப்பு அளித்தாரா என்று கேட்டபோது அதனை ரணில் மறுத்துள்ளார். இலங்கை மற்றும் இஸ்ரேல் அரசாங்கங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலின் கட்டுமான துறையில் மொத்தம் 6092 இலங்கை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி 2025 ஆண்டில் இதுவரை 1018 இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புகளுக்காக புறப்பட்டுள்ளனர். அதேவேளை நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் மேலும் 20 இளைஞர்களுக்கு விமான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. வடக்கில் உள்ள இலங்கை கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் தங்கள் நாட்டு கடற்றொழிலாளர்கள் மீது இந்திய மத்திய அரசும் தமிழக மாநில அரசும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவைத் தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்தார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர், வடக்கு மக்கள் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பியுள்ளனர். இந்த வாழ்வாதாரம் அவர்களிடமிருந்து பறிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு இந்திய அரசாங்கத்தையும் தமிழக அரசாங்கத்தையும் நான் கேட்டுக் கொள்கின்றேன் என்று கூறினார். இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் வடக்கின் மக்களுக்கு உதவ தவறினால் இது உண்மையில் உதவியா என்ற கேள்வி எழுகிறது என்று அவர் கூறினார். மன்னாரில் உள்ள கடற்றொழிலாளர்கள் முன்பு ஒரே நாளில் சம்பாதித்ததை 5 நாட்கள் கடலில் எப்படி செலவிடுகின்றார்கள் என்பது பற்றி உங்களிடம் கூறியுள்ளனர் என்று அமைச்சர் கூறினார். மக்களுக்கு உதவுவது என்பது வெறும் வெள்ள நிவாரணத்தை விநியோகிப்பதல்ல, அவர்கள் சுயமாக நிற்க வாய்ப்புகளை உருவாக்குவதாகும் என்று ரத்நாயக்க குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் பதிலளித்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன், இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு வருகை தரும் போது இலங்கை அரசு இந்த விடயத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 109 என்ற துரித இலக்கங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி அறிவிக்குமாறு பிரதி போலீஸ் துறை மாதிபர் ரேணுகா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர், தற்போது பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இவ்வாறான சம்பவங்கள் குறித்து தொடர்ந்தும் எமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன.
இதனை தடுக்கும் வகையிலே துரித இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறும் போது அவை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பெண்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் என பிரதி காவல்துறை மாதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.